2026 தமிழ்நாடு அசெம்பிளி எலெக்ஷன் தமிழக சட்டமன்ற தேர்தலில் மிக முக்கியமாக 4 பேருக்கு தான் பெரிய அளவில் ஒரு போட்டி இருக்கும். இந்த 4 பேர் தான் மக்களால் அந்த சிஎம் கேண்டிடேட்டாக வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறவங்க, மக்கள் விரும்பக்கூடியவர்கள் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு ரீசெண்டாக வந்திருக்கு. இந்த கருத்து கணிப்பை யார் நடத்தியிருக்கா அப்படின்னா சி ஓட்டர் அப்படிங்கிற நிறுவனம். இந்த நிறுவனம் வந்து யாருன்னு பார்த்தோம்னா, இது வரைக்கும் இந்தியாவில் ரீசெண்டாக ஒரு பாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் இவங்க நடத்தப்பட்ட அந்த கருத்து கணிப்புகள் பார்த்தோம்னா, இவங்க சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு 90% வந்து கரெக்டாகவே வந்திருக்கு. அந்த அளவில் நார்த் இந்தியா, சவுத் இந்தியாவில் நடக்கக்கூடிய ஸ்டேட் அண்ட் நேஷ்னல் எலெக்ஷனில் ஒரு பெரிய லெவலில் இவங்களுடைய அந்த புள்ளி விவரம் அப்படிங்கிறது கரெக்டாக வந்திருக்கு. இப்போ எடுத்திருக்க இந்த சி ஓட்டருடைய தமிழ்நாடு லெவலில் எடுத்த கருத்து கணிப்பு பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமாக 4 பேரை தான் சொல்கிறாங்க. அது யாருன்னா, டிஎம்கேவுடைய இந்த சிஎம் கேண்டிடேட்டான முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களும், இன்னொன்று தளபதி விஜய் அவர்கள் டிவிகே லீடர், அண்ட் 3வது இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களும், 4வது இடத்துல அண்ணாமலை அவர்களும். இவங்களுடைய அந்த பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இடத்துல ஸ்டாலின் அவர்கள் வந்து இருக்கிறாரு. அவருடைய பர்சன்டேஜ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 27% வந்து வாங்கியிருக்கிறாரு. செகண்ட் பிளேஸில் யார் இருக்கான்னா தளபதி விஜய் அவர்கள். அவர் வந்து பார்த்தோம்னா ஒரு 17% வந்து அவருக்கு வந்து இருக்குது. ஸோ அந்த மக்கள் மத்தியில் ஒரு மாஸ் அப்படிங்கிறது. ஸோ தேர்டில் வந்து பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10%. இன்னொரு பக்கம் லாஸ்ட்டாக அண்ணாமலை அவர்கள், பாஜகவுடைய தேசிய தலைவர், ஒரு பெரிய லீடர் பாஜகவை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில், அவருக்கு பார்த்தோம்னா ஒரு 9% வந்து இருக்குது. ஒட்டு மொத்தமாக இதை நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 64% மொத்தமாக வந்து வரும். ஸோ மீதி இருக்கக்கூடிய இந்த 30 to 35 அந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதில் மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, அடுத்தடுத்து வரக்கூடிய தலைவர்கள், நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ், இது மாதிரி வந்து அடுத்தடுத்து வரக்கூடியவங்கள அவங்களுடைய பர்சன்டேஜில் வந்து சிலது வந்து இருக்கும் இந்த கருத்து கணிப்பில். பட் முக்கியமாக இந்த கருத்து கணிப்பை யாரை சொல்லுது அப்படின்னா 4 பேர். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அது எப்படி சி ஓட்டர் வந்து இப்படி சொல்லலாம்? ஏன்னா விஜய் அவர்கள் இன்னும் ஒரு தேர்தலை கூட வந்து அவர் சந்திக்கலை. அவருடைய ஓட் பர்சன்டேஜ் வந்து இவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த கட்சிக்கு வந்து இப்படி சொன்னால் அது வந்து ஏற்றுக்கக்கூடிய அளவில் இருக்கா அப்படின்னு டிஎம்கேவுடைய ஐடி விங் வந்து ஒரு பக்கம் வந்து கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த பக்கம் வந்து தளபதி விஜய் அவர்களுடைய டிவிகேலேருந்து அவங்களுடைய ஐடி விங்கே வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒட்டு மொத்தமாக வந்து இப்படி போயிட்டுருக்கு. ஆனால் இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிறது அந்த சி ஓட்டர் நிறுவனத்துடைய தலைவர் டிரெக்டராக இருக்கக்கூடிய யஷ்வந்த் தேஷ்முக் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிறது அவங்களுடைய எலெக்ஷனோட அந்த ஓட்டு பர்சன்டேஜை வச்சு நாங்கள் சொல்லலை, அந்த மக்கள் மத்தியில் அந்த லீடர்ஸ்க்கு அந்த பர்சனாலிட்டிக்கு இருக்கக்கூடிய அந்த மாஸ் அது மட்டும்தான், ஒரு தனி மனித அந்த லீடருடைய அந்த பப்ளிக் மாஸை வச்சு தான் இந்த பர்சன்டேஜை வந்து நாங்கள் சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது தான் ஸோ ஃபஸ்ட் பிளேஸில் எம்.கே. ஸ்டாலின் அவர்களும், செகண்ட் பிளேஸில் வந்து தளபதி விஜய் அவர்களும், தேர்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும், ஃபோர்த்தில் அண்ணாமலை அவர்களும் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த 18% வச்சு வந்து விஜய் அவர்கள் ஒட்டுமொத்தமாக ஆட்சியை வந்து பிடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய அளவில் இந்த 18% ஓட்டு இருக்கா அப்படின்னா கிடையாது. இது விஜய் அப்படிங்கிறவருடைய அந்த தனி மனித அந்த பர்சனாலிட்டி பப்ளிக் மாசு தான் இந்த 18%. ஸோ ஒருவேளை விஜய் அவர்கள் கூட்டணி வச்சார் அப்படின்னா ஏடிஎம்கே கூடயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கட்சி கூடயோ சின்ன சின்ன கட்சி கூட கூட்டணி வச்சார்னா மேபி ஸ்டாலின் அவர்களை விட ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த பர்சன்டேஜ் ஏறுறதுக்கு பெரிய அளவில் வாய்ப்பு இருக்கும், அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பட் எப்படி பார்த்தாலுமே ஃபைனலாக 2026 அசெம்பிளி தமிழ்நாடு எலெக்ஷனில் ஸ்டாலின் அவர்களுக்கு செகண்டாக அவர் திரும்பவும் அவர் வாட்டியை வந்து சிஎம் ஆகக்கூடிய அளவில் ஒரு சான்ஸ் வந்து பெரிய அளவில் இருக்குது. பட் விஜய் அவர்களுக்கும் ஒரு பெரிய லெவலில் ஒரு சான்ஸ் இருக்குது. ஒரு வேளை அவர் ஒரு நல்ல ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணார்னா கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பெரிய டஃப் கொடுக்கலாம், ஒரு க்ளோஸ் கால் 2 பேருக்குள்ளே வந்து ஈடுபடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த கருத்து கணிப்பு சொல்லியிருக்கு. சரி, இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்து கணிப்பு என்ன? இந்த 4 பேரில் யார் 2026 வந்து சீஃப் மினிஸ்டராக தமிழ்நாடுடைய முதலமைச்சராக வருவாங்க அப்படிங்கக்கூடிய உங்களுடைய கருத்துக்களை வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.